கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். வாசிப்போம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம். வாலிப பிள்ளைங்க வாசிப்பாங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் முதல் வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். எல்லா மெசேஜ்லையுமே ஒரு எச்சரிப்பு உண்டு. நமக்கு எச்சரிப்பின் குரலை நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் நம்ம எச்சரிப்பதை நாம் உணர்கிறோம், அவருடைய குரலை கேட்கிறோம். எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை மாற்றிக்கொள்ள நம்ம சித்தமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறி. ஆக இன்னைக்கு மெசேஜும் அதே மாதிரி தான். தேவனுடைய எச்சரிப்பு, அதை கேட்க போகிறோம். எந்த அளவுக்கு நம்மை மாற்றிக்கொள்ள போகிறோம் என்பதில் இருக்கிறது ஆசீர்வாதம். நம்மை மாற்றிக்கொள்வதற்கும் நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்ம சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்கள், இவைகளில் நம்ம நோக்கமாக இராமல் நம்ம நிர்விசாரமாக இருந்தால் இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம். ஒவ்வொரு வருஷம் கடந்து செல்ல செல்ல நிறைய ஆண்டுகளில் இப்போ இயேசு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி புரளியை கிளப்பி விடுறதெல்லாம் நடந்திருக்குது சரித்திரத்தில். ஒரு காலத்தில் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க சொன்னாங்க, ஒருத்தர் பரீட்சையே எழுத போல, ஆனுவல் எக்ஸாம் சரியாக படிக்கலை, எக்ஸாமுக்கு எழுத போல. என்னென்னா யாரோ சொல்லியிருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து வந்துடுவார். அவர் அதை காரணமாக வீட்டில் காலையில் டிஃபன் சாப்பிட்டு போயிட்டார் ஸ்கூலுக்கு போகிறேன்னு. ஸ்கூலுக்குள்ளே போய் ஆனுவல் எக்ஸாம் எழுதாமல் ஃபெயில் ஆகி திருப்பி ஒரு வருஷம் படித்தார். என்னென்னா இயேசு கிறிஸ்து வந்துடுவார்னு சொல்லி. அதுமாதிரி 2000ஆவது ஆண்டில் இயேசு கிறிஸ்து வந்துடுவார்னு சொல்லி ஒரு பெரிய புரளியை கிளப்பி விட்டாங்க. அது நடக்கலை. அப்போ வருவார்னு நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வேதாகமும் அப்படி தான் சொல்லுது, திருடனை போல அவருடைய நாள் நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. எப்போ வருவார்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருக்கும். நமக்கும் ஆயுசு கடந்து போயிட்டே இருக்குது, வயசு ஆகிட்டே இருக்குது இல்லையா? வாலிபர்களாக இருந்தோம், இப்போ வயசாகிடுச்சு. சின்ன பிள்ளைங்களாம் நம்ம பார்த்தவங்களாம் இப்போ வாலிபர்கள் ஆகிட்டாங்க. ஆண்டுகள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு செல்ல செல்ல ஒருவேளை இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார் என்பதாக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டு கடந்து செல்ல செல்ல, நகர்ந்து செல்ல செல்ல இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மிக சமீபமாய் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ரொம்ப சமீபமாய் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு வருஷம் மைனஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு வருஷம் அவருக்கு வருகைக்கு கிட்ட நம்ம போயிட்டதா அர்த்தம். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு தலைமுறையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, நிறைய காரியங்கள் வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தின் அடையாளங்களாக இன்னைக்கு வரும்போது எல்லோ கலரில் பூ கொட்டி கிடந்துச்சு ரோட்டில், ஒரு மரத்தோட பூ. அதை பார்க்கும்போதே சம்மர் வந்துடுச்சு இல்லையா? சீசன்ஸை நம்ம பூக்களை பார்த்தோம், சில தட்பவெட்ப சூழ்நிலைகளை பார்த்தோம், நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அதுபோல் இயேசு கிறிஸ்துவின் வருகை இதெல்லாம் நடந்துச்சுன்னா இருக்கும், சமீபமாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்களில் அநேக அடையாளங்களை பார்த்த ஒரு ஜெனரேஷன் நம்ம ஜெனரேஷன். நிறைய காரியங்களை பார்த்துட்டோம். சில விஷயங்களை பார்ப்போம். கடைசி காலத்தில் எப்படி ஜனங்க பேசிக்குவாங்கன்னு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் யாரும் வாசிக்க வேண்டாம், ஏன்னா நிறைய வசனங்கள், அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3லிருந்து 9 வரைக்கும் நம்ம பார்ப்போமே. ஆனால் 3வது வசனத்தில் இப்படி போட்டிருக்கோம், பரியாசக்காரர் தங்களுடைய சுய இச்சைகளின்படியே நடந்து, மற்றவங்களை கேலி செய்கிறவங்க, கிண்டல் செய்கிறவங்க எப்படி நடப்பாங்களாம், தன்னுடைய சுய இச்சையின்படியே நடந்து. அவங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்க 4வது வசனத்தில், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? வராருன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு ஆன்சர் இங்கே 5வது 6வது வசனத்தில் இருக்கு. முற்காலத்தில் இருந்த உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தார், அதை அவங்க மறந்து போனாங்க. 7வது வசனத்தில் இப்போ நிகழ்காலத்தில் இருக்கும் உலகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதுக்காக வைத்திருக்கிறார் இந்த உலகத்தை?
தீக்கு இரையாக்க. எதுக்கு வச்சிருக்கிறாரு? தீக்கு இரையாக்க வைத்திருக்கிறார். கொஞ்சம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம லைஃப், நம்ம வீடு கட்டுறோம், நம்ம வீடு எப்படி இருக்கணும்? அழகாக இருக்கணும். எலிவேஷனுக்கு ஒரு 5 லட்சத்தை ஒதுக்கு, எது ஃப்ரண்ட் வியூக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸு, நகை எல்லாம் எதுக்கு இருக்குது? உலகத்துக்குள்ளே தான் இதெல்லாம் இருக்குது. உலகம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? தீக்கு இரையாக்க வைக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்கு தான்? மொத்தமும் எங்கே போகுதுன்னா தீக்கு இரையாக போகிறது. அப்போ இந்த உலகத்தை தேவன் தீக்கிரையாக்க வைத்திருக்கிறார். அதே மாதிரி 8வது வசனம் சொல்லுது, தேவனுக்கு 1000 வருஷங்கள் ஒரு நாளை போலவும், ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் இருக்கும். அப்படி கணக்கு பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து எங்கே அறையப்பட்டார்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி தான் அறையப்பட்டிருக்கிறார். அப்போ ஏன் இந்த தாமதம்? 9ஆம் வசனத்தை பார்ப்போம். 9ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது. நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். தாமதிக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகை தாமதமாக இருக்கிறது. ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னா, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இதை நிறைய நேரங்களில் நம்ம தவறாய் இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுகிறோம். என்னன்னா, இந்த உலகம் முழுவதும் மனம் திரும்ப வேண்டும். என்னைக்குமே அது நடக்காது. நம்ம இந்திய தேசம், இந்தியா மனம் திரும்ப, அதுவும் என்னைக்குமே நடக்காது. அவ்வளோ ஏன் உலகம் இந்தியாலாம்? இரும்புலியூர் இல்லை, சிரிக்கிறதுக்காக சொல்ல, நிஜமாவே சொல்கிறேன். இரும்புலியூர் முழுவதும் மனம் திரும்ப வேண்டும் என்பது என்றைக்குமே நடக்காத காரியம். அப்போ இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? யார் மனம் திரும்பணும் அப்படின்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தம்முடைய பிள்ளைகளாய் அவர் அறிந்திருக்கிறவர்கள், அதே மாதிரி மறுபடியும் பிறந்தவர்கள், பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க, இவங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கெட்டு போயிடக்கூடாது. நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள் தானே, ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்ம கெட்டு போயிடக்கூடாது. ஏன்னா கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவர்கிட்ட கனெக்ட் ஆகி, அவரோடு கூட ஒப்புரவாகி, அவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிற நம்ம பின்னுக்கு தள்ளப்பட்டு விழுந்து போவதற்கு, உறவு அற்று போவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், மாம்சத்தின் போராட்டம், இச்சைகள், இவைகள் தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தி விட வாய்ப்புகள் அதிகம். நம்ம கெட்டு போயிடக்கூடாது. நம்ம மனம் திரும்ப வேண்டும். நம்ம அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். மீண்டும் உறவில் இருக்க வேண்டும். நம்மளுடைய மனம் திரும்புதலுக்காக அவர் என்ன பண்ணுகிறார்? தாமதிக்கிறார். வருகையை தாமதிக்கிறார். இந்தியா சந்திக்கப்படணும், நம்ம தேசம் சந்திக்கப்படணும், இந்தியா ரட்சிக்கப்படணும், அது கிடையாது பாயிண்ட். நம்ம அவருக்குள்ள இருக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஆவிக்குரிய ஒரு உயிர்த்தெழுதல் நமக்குள்ள இருக்க வேண்டும், எழுப்புதல் இருக்க வேண்டும். எழுப்புதல்னா நமக்கு தான், பிள்ளைகளுக்கு தான், அவருடைய பிள்ளைகளுக்கு தான் எழுப்புதல். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் மறுபடியும் பிறந்தவர்களுக்கும் தான் எழுப்புதல். அப்போ நம்ம அவருக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக தான் அவர் தாமதிக்கிறார். இதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள். அப்போ என்ன மனம் திரும்புதல் நமக்குள்ள வேண்டும்? ஏன்னா இன்னைக்கு செய்தியின் தலைப்பு நான் இன்னும் சொல்லலை, இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாகும். இதுதான் செய்தியின் தலைப்பு, இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாகும். அப்போ நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா? கெஸ்ட் வர போகிறாங்கன்னா எப்படி இருக்கணும்? வீட்டை பூட்டிட்டு ஓடி போயிடணும். அந்த காலத்திலலாம் ஃபோன்லாம் கிடையாது. திடீர்னு நாங்கள் வெளியே விளையாடிட்டு இருப்போம், அப்பா அம்மா ஒரு வேலையாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா சித்தி அத்தைலாம் பையை தூக்கிட்டு வீட்டுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். பார்த்தா அப்பா எங்கேயோ திடீர்னு தான் நிற்பாங்க. ஊர்லேருந்து வந்தாலும் சரி, அது மெட்ராஸ்லேருந்து வந்தாலும் சரி, திடீர்னு நிற்பாங்க. இப்போல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு இப்போ வர்றதே கிடையாது. அந்த பழக்கம்லாம் என்ன ஆயிடுச்சு? அந்த பழக்கம்லாம் அத்து போயிடுச்சு. ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட எப்படி தான் போகிறோம்? போனோமா, சாப்பிட்டோமா, கவரை கொடுத்தோமா சாப்பிட்டோமா கிடையாது, சாப்பிட்டோமா கவரை கொடுத்தோமா. ஏன்னா கவர் கொடுக்குற இடத்துல பெரிய கியூ நிற்கும். மாற்றி செஞ்சோம்னா
அதில் ஒரு 1/4 மணி நேரத்தை என்ன பண்ணிடலாம், மிச்சப்படுத்திடலாம். எல்லாம் கணக்கு பண்ணி தான் வாழ்க்கை, குடும்பத்துக்குள்ளே தான் இன்னும் கணக்கு பண்ணல, இன்னும் அப்பா அம்மா பிள்ளைங்களுக்குள்ள கணக்கு பண்ணல. அந்த லெவலுக்கு மீதி எல்லா இடத்துலையும் ஒரு கணக்கு தான். அவன் இதை செஞ்சால் நான் அவனுக்கு அதை செய்வேன். அதனால தான் கணக்கு கல்யாணத்தில் வர்ற பணத்தை கூட என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் நோட் பண்ணி வை, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு அது மாதிரியே அவங்களுக்கு என்ன பண்ணணும், திருப்பி செய்யணும். எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதனால் நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்ம விட வேண்டிய காரியங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டவர் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான், நம்ம விட வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்குது, நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்குது, நம்ம மன்னிக்க வேண்டிய ஜனங்கள் இன்னும் உண்டு, இன்னும் நம்ம செட்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷமாக மன்னிக்காமல் கசப்பை இருதயத்தில் சுமந்து கொண்டு சில பேரை மன்னிக்கவே முடிய மாட்டேங்குது. கஷ்டமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப கடினமான சூழ்நிலை தான். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் படிப்படியாக அடுத்த லெவலுக்கு போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம தவறாகவே நடக்காமல் நம்மளிடத்தில் தவறு இழைக்கிறவர்கள் உண்டு, காரணம் இல்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள் உண்டு. அவர்களையும் மன்னிக்க பழகி கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நமக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, அதுக்கு இன்னொருத்தர் தான் காரணம் அப்படின்னா நம்ம குற்றவாளி கிடையாது. ஆனால் நம்ம தான் காரணம்னா நம்ம யார், குற்றவாளி. அப்போ நம்ம அந்த நபரிடத்துல போய் மன்னிப்பை நம்ம மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, அப்படி சில நபர்கள் நம் வாழ்க்கையில் உண்டு, நம்மளும் சில இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தேவன் தாமதிக்கிறார் தான், வருகையை தாமதிக்கிறார். எதற்காக தாமதிக்கிறார், நமக்காக தாமதிக்கிறார். தாமதிச்சுக்கிட்டே இருப்பாரா, என்னைக்கும் தாமதிச்சுட்டே இருப்பாரா? நம்ம நிர்விசாரத்துக்கெல்லாம் காரணம் என்ன, தாமதிக்கிறார் இல்லையா? அதுதான் நம்ம நிர்விசாரத்துக்கு காரணம். கொஞ்சம் கூட அசராமல் இருக்கிறோம்ல, எவ்வளோ என்ன பண்ணாலும் அசர மாட்டோம். என்ன ஃபெலோஷிப்பு, என்ன பைபிள் ஸ்டடி, எவ்வளோ மெசேஜ், எவ்வளோ பைபிள் ரீடிங், எதுவுமே நம்மளை ஒன்றுமே நம்மளை பண்ண மாட்டேங்குது. ஏன்னா அவர் வருவார்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க காலங்காலமாய். அவர் தாமதித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, அவருடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் முதல் பகுதி. என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோடு போராடுகிறதில்லை. நம்மோடு கூட தேவன் போராடுகிறார். எங்கேயா தேவனுக்கு போராட்டம் உண்டா? நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம் உண்டு. இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் போராட தான் போகிறோம், அடுத்த சண்டே வர்ற வரைக்கும் போராட தான் போகிறோம். நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஆண்டவருக்கு போராட்டம் இருக்குமா? ஒரே ஒரு இடத்துல தான் அவருக்கு போராட்டம். சிருஷ்டிப்புல அவருக்கு போராட்டமே கிடையாது. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கூட என்ன ஆயிடுச்சு, ஜஸ்ட் லைக் தட், போராட்டமே இல்லாமல் ஆயிடுச்சு. யார் கூட தான் அவருக்கு போராட்டம்னா நம்ம கூட தான். நம்மளை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு படுற பாடு இருக்குதுல்ல அவருக்கு. அது எப்படின்னா, இந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுறது இருக்கு பாருங்க, அதை மாதிரி நம்ம கூட போராடி போராடி போராடி. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், போராடிக்கிட்டே தான் இருப்பேன், ஆனால் என்றென்றைக்கும் என் ஆவி உன்னோடு கூட போராட. ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு லிமிட், ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் அந்த போராட்டம் இருக்கும். ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் அவர் பொறுமையாக இருப்பார். அவருடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அப்போ ஆண்டவர் என்றென்றைக்கும் பொறுத்திருக்க மாட்டார். என்றைக்கும் அவருடைய ஆவி நம்மோடு கூட போராடி கொண்டு இருக்காது. அவர் ஆவி நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறது என்றால் அதுவும் ஒரு கிருபை தான். கிருபையில் நம்ம இருக்கிறதுனால தான் அவர் ஆவி நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை சரி செய்து கொள்ளாமல் தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் வினாடியும் மணி நேரமும் நாட்களும் நம்ம நேரம் குறைந்து கொண்டே போகிறது. நம்ம நேரம் குறைந்து கொண்டே போகிறது.
மனம் திரும்புவதற்கு உண்டான நேரம் குறைந்து கொண்டு போகிறது. கிருபையின் காலமும் நேரமும் குறைந்து கொண்டே போகிறது. அண்ட் நம்ம வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது ரொம்ப வருஷங்களாக நம்ம செட்டில் பண்ணாத மேட்டர்ஸ் இருக்கான்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். பிறரோடு நம்ம செட்டில் பண்ண வேண்டிய மேட்டர்ஸ், மன்னிக்க வேண்டிய காரியங்கள், அல்லது நம்ம போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியங்கள், அப்படி ஏதாவது இருந்தால் காலம் தாமதியாமல் நாம் சீக்கிரமாக அதை செய்துவிட வேண்டும். அதே மாதிரி விட்டுவிட வேண்டிய பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், நமக்கு ரொம்ப பிடித்த பழக்க வழக்கங்கள், சபையோர் யாருமே பார்க்கல, இப்போ நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம்னு செய்து கொண்டிருக்கிற பழக்கங்கள், இதெல்லாம் என்னென்னு கண்டறிந்து விட்டு விடுதல் அவசியம். இல்லைன்னா தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார்னா, நோவாவின் காலத்தில் நியாயம் தீர்த்தமாக தான் நியாயம் தீர்ப்பார். நோவாக்கே தெரியாது 120வது வருஷத்தில் மழை பெய்யும்னு, நோவாக்கே தெரியாது. நோவாக்கிட்டே ஆண்டவர் சொல்லலை, நீ பேழையை செய்யணும்னு சொன்னார். நோவா பிரசங்கித்து கொண்டே இருந்தார், வருஷந்தோறும் பிரசங்கித்து கொண்டு இருந்தார். 1 வருஷம் பிரசங்கிச்சார், 2 வருஷம் பிரசங்கிச்சார், பிரசங்கித்து கொண்டே இருந்தார். அந்த கதவு எப்பொழுது அடைக்கப்பட்டது? திடீரென்று அடைக்கப்பட்டாயிற்று. 2022, 23, 24, 25 எல்லா வருடங்களையும் தேவன் நமக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார்? பிரசங்கித்து கொண்டே இருந்தார். தம்முடைய பிள்ளைகளை வைத்து பிரசங்கித்து கொண்டிருந்தார். நம்ம வேதம் வாசிப்பதற்கு நேரத்தை தேவன் கொடுத்து கொண்டிருந்தார். நம்ம அவரோடு ஒப்புரவாகுவதற்கு நேரத்தை தேவன் கொடுத்து கொண்டிருந்தார். எப்பொழுது கதவு அடைக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது. எல்லாருக்கும் ஒரே நேரத்துலையும் அடைக்கப்பட்டுறாது. அவர் வருகை இருந்துடுச்சுன்னா அது அப்படித்தான். இல்லை, நம்முடைய மரணம் சம்பவித்தால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் கதவு அடைக்கப்படும். இப்போ நம்ம இதை உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் நம்ம நேரம் ரொம்ப கம்மி, அண்டு நமக்கு எப்போ கதவு அடைக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது. ரொம்ப அன்சர்டனாக இருக்குது. அது நிச்சயமாக நமக்கு எப்பொழுது என்று தெரியாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்குள் ஒரு தேவ பயம் வர வேண்டும். நமக்குள் ஒரு தேவ பயம் வர வேண்டும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் முதல் வசனம். மத்தேயு 25ஆம் முதல் வசனம். சரி, இது 10 கன்னிகைகளின் கதை உவமை. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உவமை தான். அவங்க எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான் இல்லையா? கன்னிகைகள் பரிசுத்தமானவர்கள். என்ன பிரச்சனைனா, தேவையான அளவு எண்ணெய் அங்கே கிடையாது. அவங்கக்கிட்ட தேவையான அளவு எண்ணெய் கிடையாது. எண்ணெய் எப்படி குறையுமோ அதே மாதிரி தேவனுடைய பொறுமையும் குறையும். தேவனுடைய பொறுமையும் குறையும். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது அந்த எண்ணெய். தேவனுடைய பொறுமை எப்படி குறையும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்படியே இருந்து கொண்டே இருக்காது பொறுமையாக. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு? ஒரு நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? எண்ணெய் 0க்கு வந்துடுச்சு, சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. தேவனுடைய பொறுமையும் இல்லாமல் போகும் காலம் வரும். அப்பேற்பட்ட ஒரு காலத்தை எதிர்நோக்கி தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பொறுமை இல்லாத ஒரு காலம் வரும்போது கிருபை முடிந்துவிடும், கதவு மூடப்பட்டுவிடும். நோவாவின் காலத்தை போல கதவு மூடப்பட்டுவிடும். இந்த வார்த்தைகளை நம்ம சீரியஸாக எடுத்துக்கும் போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை ஒரு நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. மெசேஜ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு இல்லையா? ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இந்த ஹோட்டலில் வாங்கவே கூடாது அப்படின்லாம் சொல்கிறோம். ஏன்னா நாக்குக்கு ஒரு ருசி இருக்க மாதிரி நம்ம காதுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. காதுக்கும் டேஸ்ட் இருக்குது. மெசேஜை ரசித்து கேட்குற காதுகள் உண்டு. சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணிடும் காது. இவர் மெசேஜே சரியாக கொடுக்கறதில்ல, இந்த மெசேஜ் நல்லாவே இல்லை, போர் அடிக்கும், சொன்னதே சொல்லுவார் இல்லையா, சம்மந்தம் இல்லாமல் சொல்லுவார். அப்போ காதுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. மெசேஜை ரசிக்கிறோமே தவிர மெசேஜ் எதற்கு? திருந்துவதற்காக தேவன் கொடுக்கும் ஒரு வாய்ப்பு.
செய்தி என்பது தேவன் நம்மோடு கூட பேசுவது, எனக்கும் சேர்த்து தான். மெசேஜை கொடுக்குறவங்களுக்கும் சேர்த்து தான் மெசேஜ். தேவன் நமக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார் என்றால் அது நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்காக நாம் இந்த செய்தியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ எப்போ தப்பிக்கொள்ளலாம் இல்லையா? ஒரு நெருக்கம் நமக்கு இருக்கிறது, நிறைய நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், மனம் திரும்புதல் நமக்கு தேவை. எப்படி இந்த நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கொள்ளலாம்? அதுக்கு மட்டும் தப்பிச்சிட்டோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். நியாய தீர்ப்புக்கு தப்பிச்சிட்டோன்னா, ஏன்னா நிறைய காரியங்களை குறித்து உங்ககிட்ட கணக்கு கேட்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து என்ன பண்ணுவாராம்? ஒரு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம சிந்தைக்கு ஒரு கணக்கு கொடுக்கணும், செயல்பாடுகளுக்கு ஒரு கணக்கு கொடுக்கணும். ஊழியம் செய்யலைன்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. யாருக்கு அதிகமாய் கொடுத்தேனோ அவங்கக்கிட்ட அதிகமாய் கணக்கு கேட்பேன்னு சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. தனித்தனியாக குடும்பமாக அல்ல. அப்படி இருந்தால் கூட மனைவி பின்னாடி போய் கணவன் பிள்ளைகள்லாம் தப்பிச்சுக்கலாம் இல்லையா? எல்லா வீட்லேயும் வாயை திறந்து துதிக்கிறது யார் தான்? மனைவிமார்கள் தான். குடும்பத்தை இழுத்துட்டு தேவ சமூகத்தில் அந்த ஆவிக்குரிய போராட்டமும் போராடுறது யார் தான்? மனைவிமார்கள். அப்படி ஆண்டவர் ஒருவேளை வச்சிருந்தாருன்னா மனைவி பின்னாடி குடும்பமே ஒழிஞ்சுக்கிட்டு உள்ளே போயிடலாம். ஆனால் தனித்தனியாக நியாய தீர்ப்பு நமக்கு இருக்க போகிறது. தனித்தனியாக இருக்க போகிறது. இந்த நியாய தீர்ப்பில் நம்ம ரெக்கார்டை க்ளீனாக வச்சுட்டு நம்ம சேஃபாக உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னா இருக்குது, ஒரு வழி இருக்குது. ஆண்டவர் அந்த ஐடியாவை நமக்கு கொடுக்குறாரு. எங்கே? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நிதானித்து அறிகிறோம். யார? நம்மளை தவிர மீதி எல்லாரும் நிதானிச்சு அதில் தான் நம்ம எக்ஸ்பர்ட். ரெண்டுமே பண்ணுவோம், நிதானிப்போம், அறிவோம். நம்மை தவிர மற்ற எல்லாரும், நம்ம சபையில் இருக்கிறவங்க, நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாரும், பிரதம மந்திரியை கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல. ஆமாம், நம்ம குடும்பத்தை தான் நமக்கு நடத்த தெரியாத தவிர மோடி என்ன பண்ணணும், பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணணும், சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணணும், ட்ரம்ப் என்ன பண்ணணும், எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் தெரியும். எல்லாத்த பற்றியும் பேசுவோம். ட்ரம்ப் இப்போ இப்படி பண்ணணும், புட்டின் இப்போ இப்படி பண்ணணும், அதெல்லாம் பேசுவோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற 4 பேரை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மை நாம் நிதானித்து அறிய வேண்டும். மெக்கானிக் கிட்ட போய் காரையோ பைக்கையோ விட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அதுதான் நிதானித்து அறிகிறது. நிதானித்து ஃபஸ்ட்டு ஓட்டி பார்க்குறாரு, அப்புறம் பிரேக்கு கிளச்செல்லாம் பிடிச்சி பார்க்குறாரு. நிதானித்து அறிகிறது. என்னைக்காவது ஒரு நாள் நம்மை அப்படி இன்வேர்டாக இப்படி பார்க்கறதுக்கு பதில் அப்படியே கண்ணை கொஞ்சம் இப்படி திருப்பி உள்ள நம்ம ஆராய்ந்து நம்மை நிதானித்து அறிந்தால், இதை மாத்திரம் நம்ம செஞ்சுட்டா நம்ம என்ன பட மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அவர்கிட்ட போய் நிற்கும் போது ரெக்கார்டு எப்படி இருக்கும்? க்ளீனாக இருக்கும். கரை திரையற்ற பிழையற்றவர்களாய் நாம் போய் தேவ சமூகத்தில் நிற்க முடியும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இது இல்லையா? இந்த 1 கொரிந்தியர் 11:31 என்பது தேவன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. உண்மை உள்ளவராய் இருப்பார். நாம் நம்மை நிதானித்து அறிய வேண்டும். அறிந்தால் எதற்கும் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆனால் நம்மை நாம் நிதானித்து அறிவதற்கு பதிலாக ஆதாம் மாதிரி யாரை கையை காமிச்சிடக்கூடாது. நான் ஏன் தெரியுமா ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் ஏன் தெரியுமா இதை பண்ணேன். ஆதாம் யாரை காமிச்சான் கையை? ஏவாளை குறித்து. பிசாசு என்ன பண்ணுவான்? எல்லாரையும் அக்யூஸ் பண்ணுவான். ஆதாம் தன் மனைவியை குற்றம் சாட்டினா, பழியை அங்கே தூக்கி போட்டான். பிசாசு அவனுக்கு பேரே குற்றம் சாட்டுகிறவன், எல்லாரையும் அக்யூஸ் பண்ணுவான். அப்போ ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னா, எல்லார் மேலேயும் கையை காட்டி நாம் தப்பித்து கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ஓனர், நம்ம தான் பொறுப்பு, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது. நம்மை நாம் நிதானித்து அறிய வேண்டும். 2 கள்வர்கள் சிலுவையில், 2 கள்வர்கள் இல்லையா?
ரெண்டு பேருமே எங்கே போகிறதுக்கு தான் தகுதியானவர்கள்? நரகத்துக்கு போகிறதுக்கு தான் ரெண்டு பேருமே தகுதியானவர்கள். அப்பேற்பட்ட குற்றத்தை தான் ரெண்டு பேருமே செஞ்சுருந்தாங்க. ரெண்டுமே திருடர் கொலை பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேரும் மற்றவர்களை கொள்ளையிட்டிருப்பார்கள். ரெண்டு பேருமே தண்டனைக்கு உரியவர்கள். ஆனால் ஒரு திருடங்கிட்ட ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருந்துச்சு. நிறைய வித்தியாசம் இல்லை, ஒரே ஒரு வித்தியாசம். அந்த ஒரு வித்தியாசம் அவனை எங்கே கொண்டு போய் சேர்த்தது? பரதேசில் போய் கொண்டு போய் சேர்த்துச்சு. தப்பு பண்ணதென்னெல்லாம் நிதானித்து பார்க்கும்போது தராசில் ஒரே ஈக்குவலாக தான் இருக்காங்க ரெண்டு பேரும். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் அவனை பரதேசில் கொண்டு போய் நிறுத்தியது. என்ன பண்ணான் அந்த திருடன் அப்படின்னா, ஆதாம் செய்ததற்கு நேர் எதிர்மறையாய் அவனுடைய சிந்தனை இருந்துச்சு. பிடிபட்ட பொண்ணை ஆதாம் என்ன பண்ணுறாரு? அடுத்த ஆள் மேலே கை காமிக்கிறாரு. ஆனால் இந்த திருடன் என்ன சொல்கிறான்? மன்னிக்கப்பட்ட திருடன், ஆமாம் நான் யார் தான்? நான் பாவி தான், நான் குற்றவாளி தான், நான் தான் குற்றவாளி. யாரையாவது கை காட்டினானா அங்கே சிலுவையில்? யாரையும் கை காட்டல. யாரையும் அவன் குற்றப்படுத்தவில்லை. குற்றம் முழுவதையும் தன் மீது ஏற்றுக்கொள்ளுகிறான். அது இருந்தால் மாத்திரம்தான் முழுமையான மனம் திரும்புதல் இருக்கும். என்னைக்கு வரைக்கும் நம்ம அடுத்தவங்களை கை காட்டுகிறோமோ, என்னைக்கு வரைக்கும் அடுத்தவங்களை குற்றப்படுத்துகிறோமோ, நமக்குள் முழுமையான மனம் திரும்புதல் இருக்காது. செய்த தப்பையே திருப்பி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்போம். என்னைக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த முடிவுக்கு வருகிறோமோ, அன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற 100% ஹோல் ஹார்ட்டட், முழு இருதயத்தின் ஒரு மனம் திரும்புதல் அன்றைக்கு தான் இருக்கும். அந்த திருடன் என்ன கேட்குறான்? ஒத்துக்கொண்டு, நீங்கள் திருப்பி வரும்போது என்ன எங்கே கூட்டு போயிருங்க. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கே நீ அதுக்கு குவாலிஃபைடு. நான் வரும்போது இல்லை, இப்போவே நீ என்ன ஆயிட்ட? நீ குவாலிஃபை ஆயிட்ட. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இதுதான் மனம் திரும்புதலின் அதிசயம். இதுதான் மனம் திரும்புதலின் அதிசயம். இன்னைக்கு மனம் திரும்பும் போது, இன்னைக்கு மன்னிக்கும் போது, இன்னைக்கு மற்றவரிடத்தில் நாம் போய் மன்னிப்பு கேட்கும் போது, இன்னைக்கு விட வேண்டிய கெட்ட பழக்க வழக்கங்களை விடும்போது, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட போது எப்படி தேவனோடு கூட உறவில் ஐக்கியப்பட்டிருந்தோமோ, நெருக்கமாக இருந்தோமோ, அந்த நெருக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளும் போது இன்றைக்கு அதிசயம் நடக்கும். இன்னைக்கு அற்புதம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். இன்னைக்கு புது பலன் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். இன்னைக்கு தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும். இன்னைக்கு நடக்கும். அது இன்னைக்கு நடக்கும். நீ ஒரு மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு பரதீசில் இருப்பாய்னு சொல்லல. இன்னைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். யாருக்குமே கீழே, சிலுவைக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்க? அவரோடு கூட இருந்த சீஷர்கள் இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க, அவரோடு கூட பாடுபட்ட எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லாத ஒரு வார்த்தையை தேவன் அந்த கள்வனுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். என்ன ஒரு அற்புதம்! அவங்க எல்லாருக்கும் தான் அந்த ஸ்லாக்கியம் கிடைச்சது, கீழே இருந்தவங்களுக்கும், சிலுவையில் கீழே இருந்தவங்களுக்கும். ஆனால் அவரோடு கூட சமநிலையில் இருந்த அந்த கள்வனுக்கு உடனே அன்னைக்கே அந்த ஸ்தானத்தை தேவன் அருளுகிறார். மனம் திரும்புவோம். அப்போ மனம் திரும்புதலுக்கு அப்பேற்பட்ட வல்லமை உண்டு. அந்த கள்வன் என்ன பண்ணான்? 1 கொரிந்தியர் 11:31 அவன் சிலுவையில் செய்தான். 1 கொரிந்தியர் 11:31 சிலுவையில் செய்தான். என்ன பண்ணா? தன்னை நிதானித்து அறிந்தான். உடனே அவனுக்கு அற்புதம் நடந்தாயிற்று. அவன் என்னெல்லாம் பண்ணியிருப்பான் வாழ்க்கையில்? எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்பான், எத்தனை வீட்டை திருடி இருப்பான், எத்தனை விதவைகள் இவனால் உருவாக்கப்பட்டிருப்பார்கள், எத்தனை பிள்ளைகள் தகப்பன் இல்லாமல் இருந்திருக்கும். எல்லாத்தையும் தேவன் மனம் திரும்புதல் அப்பேற்பட்ட அதிசயத்தை அவனுக்கு செய்துச்சு. எல்லாம் இல்லாமல் போய் அவன் ஒரு அற்புதத்தை காண்கிறான். ஆனால் இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோமே, நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நைட்டு வரைக்கும் இயேசு கிறிஸ்து வரலன்னா, நாளைக்கு அவர் வர்றதுக்கு வரைக்கும் நமக்கு எது இருக்குது? கிருபை இருக்குது. அதனால இன்னைக்கு சாயங்காலம் நல்ல படம் என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல படத்தை
பார்க்கலாம். நம்ம செய்து கொண்டிருக்கிற தப்பை இன்னைக்கு சாயங்காலம் செய்யலாம், இன்னைக்கு நைட்டு செய்யலாம். ஏன்னா அவர் தான் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, அடிக்கவே மாட்டேங்கிறாரு. நாதாப் அபியூக்கு என்ன ஆச்சு, அந்நிய அக்கினியை யூஸ் பண்ணாங்க, பட்டுன்னு உயிர் போயிடுச்சு. ஓய்வு நாளில் சொல்லி பிறக்க போனவனுக்கு கல்லெறியப்பட்டு கொலை, டக்கு டக்குன்னு நடக்குது பழைய ஏற்பாடு காலத்தில். புதிய ஏற்பாடு காலத்தில் எப்படி இருக்குது, புதிய உடன்படிக்கையில் அவர் கண்ணு திறந்து தான் இருக்குது, நம்ம பக்கத்திலே தான் இருக்கிறாரு, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் நம்ம முட்டாளாக இருக்கிறதுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இப்படியே போயிட்டே இருக்கோம். நம்மளை நிதானித்து அறிவதுக்கு பதில் நம்ம என்ன சொல்கிறோம், என்னென்னமோ பண்ணுறான் உலகத்தில், அவன்லாம் எப்படி தான் இருக்கிறான், அவன் கதையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, அவனும் போயிட்டு தான், அரசியல்வாதி பண்ணாத தப்பையா நான் பண்ணிட்டேன், என்னென்னமோ குற்றங்கள் நடக்கிறது, அவர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உள்ள நமக்கு தெரியாது எப்படிப்பட்ட சாபங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டிருப்பார்கள் என்று. நம்ம எதையோ பார்க்குறோம், இதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குதுன்ட்டு நமக்கே ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிறோம், நமக்கு இன்னும் டைம் இருக்கு. காலம் தாமதியார், தேவன் காலத்தை தாமதியார். பொறுமைக்கும், தேவனுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எதற்காக, நம்ம மனம் திரும்பி விடுவோம் என்பதற்காக பொறுமையாய் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். கடைசியாக சீஷருக்கு சொன்ன வார்த்தை என்ன, போய் பூமி எங்கும் பிரசங்கியுங்கள், கடையாந்தரங்கள் வரைக்கும் போய் என்ன பண்ணுங்க. ஆமாம், அதுக்கப்புறமும் வெளிப்படுத்தல வசனம் இருக்கு. சபைக்கு சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறார் சபைக்கு, இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி வார்த்தை. மனம் திரும்ப வேண்டும். சபையை ஆராய்ந்து பார்த்து என்ன சொல்லுகிறார், மனம். எப்படிப்பட்ட சபை இதெல்லாம், யார் நிறுவின சபைகள் இதெல்லாம், அப்போஸ்தலர்கள் நிறுவின சபை. அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்த்து நிறுவப்பட்ட இந்த சபை. எப்படி நிறுவப்பட்டது, எப்படி சபை உருவானது, ஆதி சபை திருச்சபை எப்படி உருவானது அப்படின்னா, அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து உருவான சபை. ஆனால் எவ்வளோ நாளைக்கு அது தாங்கிச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் 60-70 வருஷம் வரைக்கும் தான் தாங்குது. அதுக்குள்ள எல்லா தவறுகளும் வந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்து அதுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார், நீ சீக்கிரத்தில் மனம் திரும்ப வேண்டும். அது சொல்லும்போது சொல்லுவார் எல்லா சபைக்கும், உங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது, எல்லாம் நல்லது தான், இருந்தாலும் நீ என்ன பண்ண வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அப்போ ஆதி அப்போஸ்தலர்கள் நிறுவிய சபை, அவர்கள் இட்ட அடித்தளம். அப்படிப்பட்ட சபைகளுக்குள் காணப்பட்ட அவலட்சணங்கள், அலங்கோலங்கள். ஆனால் முடிவு பரிந்தும் நிலை நிற்கிறவர்களுக்கு எது உண்டு, சீஷர்கள்லாம் போய் சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். நான் பண்ண எல்லா அற்புதத்தையும் நீங்களும் போய் என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க, போய் செய்யுங்க, செய்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவங்க போய் செய்த உடனே ஊரே அவங்கள ஒரு மாதிரி பார்த்துருக்கோம்ல. 2 ஷாக் சீஷர்களுக்கு. ஒன்று, நம்ம சொன்ன உடனே பிசாசுல என்ன பண்ணிடுது, போயிடுது, மரித்தோர் எழும்புகிறார்கள், நோய்கள்லாம் பறந்து போகுது, பிணியாளிகள் சொஸ்தமாகிறார்கள், இது ஒரு சந்தோஷம். இன்னொன்று, அப்படி ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க தண்ணி குடிக்கிறாங்க, அவன் தண்ணி குடிக்கிறது கூட ஊரே நின்று என்ன பார்த்துருக்கோம், அப்படியே எப்பா எவ்வளோ பெரிய ஆட்கள். அடுத்தவங்க நம்மளை எப்படி ரசிக்கிறாங்க, நம்மளை எப்படி பார்க்குறாங்க, ஓடி வர்றாங்க. ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இதை பண்ணோம் அதை பண்ணோம், அதெல்லாம் விட்டுருன்ட்டார். அதெல்லாம் விட்டுரு, எதுக்கு சந்தோஷப்படு, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குதுல்ல, அதுக்கு சந்தோஷப்படு. அப்போ பிசாசை விரட்டுறது, செத்தவங்களை எழுப்புறது, நோயை குணப்படுத்துறது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். ரெண்டையும் தராசில் வச்சு வெயிட் போட்டால் தேவன் பார்வையில் எது வெயிட்டானது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டது வெயிட்டான காரியம். இதெல்லாம் அதிசயம்தான், அதை காட்டிலும் பெரிய அதிசயம் இது, நம்ம எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது
இதை மரித்தவன் உயிரோடு எழுப்பப்படுவதை காட்டிலும் பெரிய அதிசயம், பெரிய காரியம் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்களெல்லாம் எழுதப்பட்டிருப்பது பெரிய காரியம். அதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும், அதற்காக சந்தோஷப்பட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார், ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அதை குறித்து சந்தோஷப்படுங்கள். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சரி, போதும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் பேரை நான் இதில் பண்ண மாட்டேன், ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட மாட்டேன். அந்த வசனத்துக்கு ஆப்போசிட்டு, ஆமாம், அதுவும் ஒரு வசனம் தான், எழுதப்படாத ஒரு வசனம். ஜெயம் கொள்ளாதவன் எவனோ அவனுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில், அப்போ ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடுவேன், ஜீவ புஸ்தகத்தில் எழுதாம விடுவேன்னு கிடையாது. ஏன்னா எழுதப்பட்ட பேர் அது. ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், உடனே பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் திருப்பியும் என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம் மறுபடியும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளாவிடில் நம் பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடப்படும். நாம் நம்மையே நிதானித்து அறிந்தால் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடப்படாது. நாம் நியாயந்திருக்கப்படும். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடப்படாது. நம்மை நிதானித்து அறிந்தால் இன்னும் மகிமையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இன்னும் மகிமையா, இன்னும் குளோரியஸா, இன்னும் வேதத்தை வாசிக்கும் போது இன்னும் அதிகமான வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும். இன்னும் பகுத்தறிகிற திறன் நமக்கு உண்டாகும். இன்னும் பார்வை தெளிவாகும். இன்னும் ஒரு விஷன் இருக்கும். இன்னும் ஒரு புரிதல், வேதத்தை அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு தொலைநோக்கு பார்வை நமக்கு இருக்கும். எல்லாம் இருக்கும், எல்லாம் நடக்கும். இன்னும் மகிமையாய் நம்ம இந்த பூமியில் வாழக்கூடும். எப்போ? நம்மை நாம் நிதானித்து அறியும் போது. அண்ட் நம்மை நிதானித்து அறிதல் என்பது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதில் பிரதானமான ஒரு காரியம். பிரதானமான ஒரு காரியம் நம்மை நிதானித்து அறிதல் என்பது. எதில் நிதானித்து அறிய வேண்டும்? என்னெல்லாம் நிதானித்து அறியணும்? இந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் நம்மளை மாதிரியே தான். அவங்களும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? சீஷர்கள்ன ஒன்று டப்புன்னு வேற லெவல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்மளை மாதிரியே போராட்டம் உடையவர்கள். அதனால தான் ஒரு பாயிண்டில் இயேசு கிறிஸ்து சொல்வார், இன்னும் எவ்வளோ நாளுக்கு தான் நான் உங்களை வச்சுட்டு பட போகிறேன்னு தெரில, இல்லையா? இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு காமிக்கிறாங்க, இந்த பில்டிங்கெல்லாம் பாருங்க ஆண்டவர். மத்தேயு 24ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். வாலிபர்கள் வாசிப்பாங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இயேசு கிறிஸ்துக்கு பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். அவர் பார்த்துருப்பாரா இல்லையா? பார்த்துருப்பாரு. இவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா இவங்களுக்கு எது பெருசு? அந்த கட்டடம்லாம் ரொம்ப பெருசு, பிரமிப்பாக இருக்கிற கட்டடங்கள். இதை நமக்கும் நம்ம ஆண்டவருக்கும் காமிக்கணும், இதை பற்றி சொல்லணும். சரி, அவங்க கட்டடத்தை பார்த்து பிரமித்து இயேசு கிறிஸ்துட்ட ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்காங்க இல்லை? ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க பில்டிங்கை பற்றி. இதை பாருங்க ஆண்டவரே, இது அப்படியாக்கும் இப்படியாக்கும், இது உயரத்தை பாருங்க, இது இத்தனை வருஷம் ஆச்சு கேட்டுறதுக்குன்னு கொஞ்சம் பேசியிருப்பாங்க. அது பேசி முடிச்ச அப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதில் ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல் இராதபடிக்கு. பழைய ஏற்பாடு காலத்தில் ஆலயம் ரொம்ப ஒரு மகிமையான ஒரு விஷயம். அதனால தான் சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது
அப்படியே ஒரு அதிகாரம் ஃபுல்லாக என்னது, இந்த மரத்தை அங்கேருந்து கொண்டு வந்தார், இந்த தங்கத்தை இங்கேருந்து கொண்டு வந்தார். அலங்காரமான தேவாலயம். தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டது. பிரம்மாண்டமான ஒரு கட்டிடமாக அது இருக்க வேண்டும். அதில் நுட்பமான வேலைகள் இருக்க வேண்டும். விலையுயர்ந்த பொருட்கள் அதில் இருக்க வேண்டும். ஏன்னா அதுக்கும் வீடுகளுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அதை மாதிரி ஒரு பில்டிங் அந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. அது தேவனுக்குரிய ஒரு இடம். புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் சொல்றாரு, அது முக்கியமில்லை, நீங்க தேவாலயம், நீங்க ரொம்ப முக்கியம். எதை அலங்கரிக்க வேண்டும் புதிய உடன்படிக்கையில்? நம்மை நாம் நிதானித்து அறிந்து நம்மை நாம் அலங்கரித்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் அலங்கரித்து கொள்ள வேண்டும். அப்படியே போகிறோம், ஒரு பியூட்டிஃபுல்லாக இந்த தெருவில் இருக்கா ஒரு அழகான வீடு இருக்கா, அந்த அப்படி எதிரில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு நல்ல உயரமான பில்டிங் இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனால் எங்கேயாவது பார்க்குறோம்ல, அழகான பில்டிங்கெல்லாம் பார்க்குறோம், ரசிக்கிறோம். அழகான பில்டிங்கை இனிமேல்ட்டி நம்ம பார்க்கும்போது எங்கேயாவது நம்ம அவ்வளோ அழகாக இருக்கிறோமான்னு நம்ம யோசிச்சுக்கணும். சரியா? அழகான பில்டிங்கை பார்க்கும்போது இனி ஞாபகம் வரும் பாருங்களேன், இந்த மெசேஜ் எல்லாம் மறந்து போயிடும். நான் இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் மறந்து போயிடும். இதை மறக்கவே வேண்டாம். இது நல்ல விஷயந்தான். ஒரு அழகான பில்டிங்கை இனி பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் இதை மாதிரி நம்ம அழகாக இருக்கிறோமா? ஏன்னா நம்ம தான் தேவன் தங்கும் ஆலயம். நம்ம பில்டிங் இப்படிப்பட்ட பில்டிங்காக இருக்குதா? நம்ம அலங்காரமுடையவர்களாய் இருக்கிறோமா என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும், அப்போ ஒவ்வொரு பில்டிங்கும், புது பில்டிங் பார்க்கும்போது, அழகாய் கட்டப்பட்ட வீடுகளை பார்க்கும்போது நம்மை நாம் கேட்டுக்கொள்வோம், நம்ம இப்படிப்பட்ட அலங்காரமான ஒரு தேவாலயமாக இருக்கிறோமான்னு. எதெல்லாம் அலங்கரிக்கும் நம்மளை? ஆவியின் கனிகள் நமக்கு அலங்காரத்தை கொடுக்கும். நம்முடைய பொறுமை அலங்காரத்தை கொடுக்கும். சாந்த குணம் நமக்கு, பூமியில் இவனை மாதிரி சாந்த குணம் இல்லைன்னு மோசையை பார்த்து தேவன் சொல்கிறார். நம்முடைய சாந்த குணம் நம்மளை பார்த்து கேட்கணும், உங்களுக்கு கோபமே வராதா அப்படின்னு கேட்கணும். எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்கன்னு நம்மளை பார்த்து கேட்கணும். அப்போ நம்ம எதை குறித்து பெருமை பாராட்டிக்கலாம்? நம்முடைய நீடிய பொறுமையை குறித்து நம்ம யோசிக்கும் போது நம்ம அதை குறித்து என்ன பண்ணிக்கலாம்? நம்மளை ரசிக்கலாம். நம்ம நீடிய பொறுமை நமக்கு இருக்குன்னா அதை ஒரு வீக்னஸாக இனிமேல்ட்டி பார்க்க வேண்டாம். அவங்கெல்லாம் கோவப்படுறாங்க, அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடக்குது, நான் எப்படி இருக்கிறேன்? நீடிய பொறுமை உடையவனாக இருக்கிறேன். திருப்பி என் தலையில் நீடிய பொறுமை ஒரு அலங்காரம். அது நமக்கு இருந்துச்சுன்னா நாம் நம்மையே ரசித்து கொள்ளலாம். அன்பானவர்களாக இருந்தால் அது ஒரு அலங்காரம். சாந்த குணம் ஒரு அலங்காரம். இதெல்லாம் வச்சு நம்மளை நாம் அலங்கரித்து கொள்ள வேண்டும். நம்ம அலங்கரித்து ஒரு அழகான வீடை பார்க்கும்போது வீட்டு ஓனரும் ரசிப்பார் அதை, இல்லை? வீட்டு ஓனர் கண்டிப்பாக அதை ரசித்து கட்டியிருப்பார் அந்த வீட்டை. ரோட்டில் போகிற நம்மளும் எதுக்காக தான் அவர் கட்டுறாரு? ஒரு 25% தான் அவர் ரசிக்கிறதுக்கு, 75% யார் ரசிக்கிறதுக்கு? நம்ம ரசிக்கிறத அவர் ரசிப்பார் இல்லையா? நம்ம வீட்டுக்கு சோஃபா செட் வாங்குறது, எதை பொருள் வாங்கினாலும் நமக்கு இன்டென்ஷன் என்ன? உள்ள வர்றவங்க அதை ரசிக்க வேண்டும், அவங்க ரசிக்கிறதையும் கேட்கறதையும் நாம் பார்க்க வேண்டும். அப்போ நம்ம ரசிப்போமான்னு நம்ம ரசிப்போம். அது ஒரு 25% தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு புக்கில் அழகாக அப்படி எழுதி வச்சுருந்தாங்க, எந்த பொருளை நீங்கள் வாழ்க்கையில் வாங்கினாலும் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப அழகான ஒரு ஐடியா. எல்லாரும் உலகத்தில் குருடர்னு நினச்சிக்கோங்க. எல்லாரும் எப்படி நினச்சிக்கணும்? எல்லாரும் குருடர்கள். இப்போ போய் அந்த பொருளை நீங்கள் வாங்குங்க. நீங்கள் அப்போ எப்படிப்பட்ட பொருளை வாங்குவீங்க? எல்லாரும் உலகத்தில் குருடர்னு நம்ம நினச்சிட்டா
இந்த பக்கத்தை பார்த்து கேட்குறேன், நீங்கள் இப்போ வச்சுருக்கிற பைக்கெலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்களா? அந்த பைக்கெல்லாம் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் வச்சுருக்கிற நகைகளும் பட்டு புடவைகளும் அதெல்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்களா? எல்லாரும் குருடர்னு நினச்சிருந்தா இன்னைக்கு நம்ம வைத்திருக்கிற பயன்பாட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற அநேக பொருட்களை நம்ம வாங்கியிருக்க மாட்டோம், மற்றவர்கள்லாம் குருடர்கள்னு நினச்சிருந்தா. ஆனால் எல்லாரும் ரசிக்கணும், எல்லாரும் பார்க்கணும். கல்யாணங்களே நம்ம ஊரில் எப்படி நடக்குது? யாருக்காக தான்? ஆமாம், ஊருக்கெல்லாம் காடை வச்சு அதில் ஒரு பெருமை. எவ்வளோ கஷ்டம் அது. ஊருக்கெல்லாம் எல்லாருக்கும், தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கும் காடை வச்சு எல்லாருக்கும் சமைச்சு போட்டு அது ஒரு பெரிய தொகையை அழுது அழுது நம்ம சமையல்காரன் கொடுத்து இல்லை, அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே இருப்போம், எவ்வளோ பேர் வந்தாங்க பாரு எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு. அதனால தான் ஒரு வாக்கியம், கல்யாணத்தை கட்டிப்பார் வீட்டை கட்டிப்பாரா, கல்யாணத்தை நடத்திப்பார் வீட்டை கட்டிப்பார். ரெண்டுமே நம்ம திராணிக்கு மிஞ்சி அடுத்தவங்களுக்காக செய்கிற ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக நாம் வாழ வேண்டும், நமக்காக வாழ வேண்டும். நமக்குள் இந்த அலங்காரங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய அலங்காரத்தை யார் ரசிக்க வேண்டும்? தேவன் ரசிக்க வேண்டும். மற்றவங்களை விட்டுருங்க, மற்றவங்களை நாம் நினைத்தே பார்க்க வேண்டாம். நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அலங்காரத்தை தேவன் பார்க்க வேண்டும், தேவன் பார்க்க வேண்டும். அதே மாதிரி கடைசி காலத்தின் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு, இந்த கல் மேலே இன்னொரு கல் இருக்காது. சீஷர்களுக்கு இன்னும் கியூரியாசிட்டி, இதெல்லாம் எப்போ ஆண்டவரே நடக்கும்? என்னென்னமோ சொல்கிறாரு, இதெல்லாம் எப்போ நடக்கும்? இன்னொரு அடையாளம் மத்தேயு 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ம் 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 சரி, இந்த வசனத்தை வாசிச்சிருக்கோங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி எல்லாரும் வாசிச்சிருக்கோம் இல்லையா? கடைசி காலத்தில் இன்னொரு அடையாளம் என்னது? இந்த வசனத்தை இன்னைக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கணும், சரியா? அநேகர் கடைசி காலத்தில் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு என்ன சொல்லுவாங்க? இதை எப்படி புரிஞ்சிருக்கோன்னு நான் சொல்லிட்டா, நிறைய பேர் வந்து அவங்கள என்னன்னு சொல்லிக்குவாங்க, நான் தான். அப்படி யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்தவ உலகத்தில் ஏதாவது ஒரு ஊழியக்காரன் வந்து நான் தான் கிறிஸ்து, அவரையே கேள்விப்பட்டிருக்கோமா? அவர் தான் கிறிஸ்துன்னு சொன்னாரா? இல்லை, அவர் தான் கிறிஸ்துன்னு சொன்னாரா? அவர் ஆமா இல்லை பதில். அவர் தான், விளக்கமே கேட்கல. நான் தான் கிறிஸ்துன்னு பாலாசியர்லாரி சொன்னாரா? ஏங்க அதெல்லாம் கேட்கலங்க. நான் தான், இந்த வார்த்தையை ஸ்பெசிஃபிக்கா இந்த வசனத்தில் இந்த வார்த்தை இருக்குல்ல, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி நிறைய வஞ்சித்தார்கள், சரியா? நிறைய தப்பாக சொன்னாங்க. நான் தான் கிறிஸ்து என்று சொன்னார்களா? இன்னைக்கும் நிறைய பேரை பார்க்குறோம்ல, நிறைய பேரை பார்க்குறோம். ஊழியங்கிற பேரில் தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பிக் கொள்கிற ஒரு ஊழியங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. உலகம் ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு அப்புறம் யார் தான் வருவாங்க அந்த சேருக்கு? அவங்க கூடவே இதெல்லாம் சொல்லுவாங்க மைக்கில், இவர் தான் பிரதர் தான் என் கூட ஆரம்பத்தில் நாங்கள் 2 பேர் தான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அந்த காட்டுக்குள்ளெல்லாம் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஓலை கொட்டாயில் சபையை ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாகிடுச்சு, எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நிற்கிற இடத்துல அவங்கள நிற்க விட மாட்டாங்க. அங்கே வந்து யார் தான் நிற்கணும்? அவர் பேத்தி பேர பிள்ளைங்க கூட கையில் கார்ட்லெஸ் மைக்கை கொடுத்து ஓட விடுவாங்க ஸ்டேஜில். தவிர 40 வருஷமாக இருந்தாங்களா ஊழியம் பண்ணிட்டு அவர் கூட, அவருக்கு மட்டும் அந்த இடத்த கொடுத்துட மாட்டாங்க. இதுதான் ராஜ்யத்தை கட்டுவது. இந்த வசனத்தை பாருங்க, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, யாரை கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க? அவரை கிறிஸ்துவை தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. அவங்களை கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்துவை தான் நானே கிறிஸ்து என்று சொல்லினா அவரை தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க என்று சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அநேகரை வஞ்சிப்பார்கள். தங்களை கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது மற்ற ரிலீஜனில் நடக்குது. தங்களை என்னன்னு சொல்லிக்குவாங்க?
நான் தான் அவதாரம், நான் தான் கடவுள். கிறிஸ்தவ உலகத்தில் நான் தான் அவதாரம், நான் தான் கிறிஸ்துன்னு யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து தான் மேசியா அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரூட்டை காமிப்பாங்க. பைபிள் ஒரு ரூட் போட்டு வச்சிருக்குன்னா, இவன் தான் வளருவதற்கும் தான் பிரஸ்தாபப்படுவதற்கும் தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்கும் இவன் ஒரு ரோடு போட்டு வச்சிருப்பான். அந்த ரோட்டை காமிக்கிறது. அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்னைக்கு நம்ம எப்படி காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இது ஒரு சைன். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதற்கு இது ஒரு சைன். என்ன சைன்? அநேகர் வந்து வஞ்சிப்பார்கள். வஞ்சிப்பவர்களை ரொம்ப பிடிக்கும் ஜனங்களுக்கு. ஏன்னா அவங்க லைஃப்பை ரொம்ப ஈஸியாக்கி கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியாக வேதத்துக்கு புறம்பாக தான் பிரசங்கிப்பாங்க. இன்னைக்கு வேதத்தை யாரும் ரொம்ப நேரம்லாம் வாசிக்கிறது கிடையாது. தவறாய் வியாக்கியானப்படுத்துகிறதெல்லாம் நம்ம உட்காந்து கேட்குறோம். நம்ம பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் பண்ணது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா இல்லையா? ரொம்ப பிடிக்கும். அது கேட்குறதுக்கும் நல்லா இருக்கும். அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். நம்ம பண்ணுறது தப்பே இல்லைன்னா அதுக்கு உட்காந்து ஏன் நம்மளை நிதானித்து கொண்டு நம்மை அறிந்து ஆராய்ந்து கொண்டு இதெல்லாம் பண்ண வேண்டாமா? அடுத்த வேலையை பார்க்க போயிடலாமே. இன்னைக்கு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி மக்களை வஞ்சிக்கிற ஓநாய்கள் எங்கும் மலிந்து கிடக்கிறது. ரொம்ப சர்வசாதாரணமாகி போச்சு. சர்வசாதாரணமாகி போச்சு. என்ன ஆச்சரியம்னா, அவ்வளோ ஏமாந்தவங்கள தான் நம்ம, அவங்கள விடுங்க, எதுனமோ சொல்லிட்டு போட்டோம், அவ்வளோ ஏமாந்தவங்களா நம்ம இருக்கிறோம். இன்டர்நெட்டை திறந்தா என்னெல்லாம் வருது, என்ன மாதிரி பாட்டு, டான்ஸு, என்ன பிரசங்கம், அவ்வளோ ஏமாந்து போய் ஜனங்க. இப்போ ஒருத்தர் அப்படி சொன்னார்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாதுல்ல ஜனங்க, அங்கெல்லாம் போய் அந்த இடம் ஃபுல்லாகுதுல்ல. அப்போ என்ன வேத வாசிப்பு இருக்கிறது, என்ன ஜபம் இருக்கிறது, என்ன வேத ஞானம் இருக்கிறது? அநேகர் வந்து வஞ்சிக்கிற காரியங்கள். அதே மாதிரி இன்னும் 2-3 அடையாளங்கள், அதை நம்ம வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். மத்தேயு 24:6 யுத்தங்கள். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி புக்கில் அந்த யுத்தங்கள் வரும்ல, 2ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், அதுக்கப்புறம் என்னெல்லாம் வாசித்தோம் நம்ம, சேரர், சோழர், பாண்டியர்கள், அப்புறம் முகலாயர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு வாசித்தோம். அந்த ஃபஸ்ட்டு பானிபட் வார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது யோசிப்பேன், இப்போல்லாம் நடக்கவே மாட்டேங்குது போர். நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் அது சண்டை போடுறது. ஏன்னா சின்ன பசங்களுக்கு, குறிப்பாக பாய்ஸ்க்கு என்ன பிடிக்கும்னா ஃபைட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். சரியா? அப்போ போறனால என்னதான் இருந்துச்சுன்னா, அந்த காலத்தில் இதெல்லாம் என்ன பண்ணாங்க ஜனங்க, இதெல்லாம் பண்ணி இப்போ ஒரு லெவலுக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது பாருங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போ முடியவே மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் போர். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போதும் குண்டு மழை அங்கே பொழிந்து கொண்டு தான் இருப்பது. அடுத்தது கியூபா தான் அப்படிங்கிறாரு அவர் தேவ மனுஷன் ஒருத்தர் சொல்றாரு. அவர் ஒரு தேவ மனுஷன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, என் கண்ணு இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது என் வேலையை எங்க பார்க்க போறேன், அடுத்தது கியூபால தான் என் வேலையை பார்க்க போறேன் அப்படிங்கிறார். எங்கு பார்த்தாலும் என்றைக்கும் ஓயாமல் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுவும் ஒரு அடையாளம். அதே மாதிரி பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாராலையும் நம்ம என்ன பண்ணப்படுவோம், ஜனங்களால் பகைக்கப்பட மாட்டோம், சகல ஜனங்களாலும் எல்லாராலையும் பகைக்கப்படுவோம். அதே மாதிரி தீர்க்கதரிசிகள்னாலே யார் தான் ஞாபகம் வருது, கள்ள தீர்க்கதரிசிகள் தான் ஞாபகம் வருதா? தீர்க்கதரிசிகள்னா யார் பைபிளில்? எலியா, அப்புறம் ஏசாயா, இயேசு கிறிஸ்துவா, நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்கல்ல. சொன்னால் எப்படி இருக்கும், அப்படியே நடக்கும். அண்டு சொல்கிற விஷயம் எப்படி இருக்கும்னா, ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணருக்கு எவ்வளோ ப்ரிசிஷன் வேணும். மீன் வெட்டுற மாதிரி சட்டுன்னு அறுத்து இப்படிலாம் பண்ண முடியாதுல்ல. உள்ள ஒரு நரம்பும்
கரெக்டாக மீன் வெட்டும்போது ஒரு பீஸ் தடியாக போட்டானா அடுத்த பீஸ்லாம் மெல்லிஸாக போட்டனா சரி, அதையும் தடி பீஸையும் தூக்கி போட்டு வர மாட்டோம்ல, அதையும் சேர்த்து தான் குழம்பு வைப்போம். அந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசி எப்படி சொன்னாங்க? துல்லியமாய் நடக்க போகிற விஷயத்தை ஆண்டவர் சொல்லுவார். யார் மூலமாக சொல்லுவார்? தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லுவார். அப்படியே நடந்துடும். தீர்க்கதரிசிகளை குறித்து ஒரு பயம் இருந்துச்சு. அவங்கள எல்லாரும் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. ஆண்டவரும் சொன்னார், மற்றவர்களும் சொன்னார்கள். எலியாவே நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு எங்கேயுமே பைபிளில் நான் யார் தெரியுமா? தீர்க்கதரிசி எலியா அப்படின்னு எலியா தன்னை குறித்து சொல்லவில்லை. அந்த லிஸ்ட்டில் போய் இன்னைக்கு தாங்களே இணைத்து கொண்டு நான் யாரு? நான் ஒரு தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் அவரை ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பார். இவர் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் பார்த்தாது, தீர்க்கதரிசி சோ வந்திருக்கிறார் நம்ம ப்ரோக்ராமுக்கு. அவங்க சொல்கிற காரியங்கள் பார்த்தா மே மாதம் வெயில் அடிக்க போகிறது, நவம்பர் மாதம் மழை பெய்ய, கடுமையான மழை வரும், இந்த வருஷம் தீ பிடிக்கும். இது பொதுவான விஷயங்களை சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் நடக்கலைனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நான் அப்படி சொல்லலை. நடந்துருச்சுன்னா நான் இதை தான் உடனே ரெக்கார்டிங் ரெட்டில் இப்படி வருது டிவியில். அப்போ அது வந்துச்சுன்னா தான் நமக்கு நம்புறதுக்காக அது வருது. இவர் இப்போவே அப்படி சொல்லிட்டாரு. தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய மலிந்து கிடக்கிறது. கள்ள போதனைகள், தவறான வியாக்கியானங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், போர், பஞ்சம், இது எல்லாம் ஜனங்களால் பகைக்கப்படுவது. இதெல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது, எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. எல்லாத்தையும் நம்ம ஜெனரேஷனில் நம்ம பார்த்தாச்சு. அப்போ கடைசி காலத்தின் அடையாளங்களாய் பைபிளில் சொல்லப்பட்டவைகள் எல்லாவற்றையும் நம்ம ஏதாவது இருக்குதா நம்ம பார்க்காதது? இனி அப்படி தான் தேடணும். பைபிளில் இந்த அடையாளத்தெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நான் எதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மேபி ஒரு 1-2 வேணால் கண்ணில் மாட்டோம். மீதி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா அவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிடுச்சு. வாசலுக்கு உள்ள நம்ம, வாசலுக்கு வெளியே அவர், அவ்வளோ சமீபமாயிடுச்சு. நம்ம என்ன செய்யணும்? இப்போ செய்தியை, மெசேஜை முடிக்க வேண்டும். நாங்கள் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணு? மெசேஜை முடித்தால் கறி வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்வோம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். என்னது? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நாம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நல்லா மனசில் நிறுத்திக் கொள்வோம். எல்லா கடைசி காலத்தின் அடையாளங்களையும் பார்த்தாயிற்று. டைம் கிடையாது. வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? நிதானித்து நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க? நம்மளும் மக்கள் தான். மக்களில் ஒருத்தர் தானே நம்ம. நமக்குள்ளே இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், அதில் இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். 3ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தை வாசிக்கும் போது 3 விதமான மனிதர்கள் எப்படி இருப்பாங்க கடைசி காலத்தில்? தற்பிரியர்கள், பணப்பிரியர்கள், வீம்புகாரர், அதே மாதிரி லவ்வர்ஸ் ஆஃப் ப்ளஷர், சந்தோஷத்தை, அதாவது பொழுதுபோக்க விரும்புகிறவங்க. ஃபஸ்ட்டு தற்பிரியர்கள், லவ்வர்ஸ் ஆஃப் செல்ஃப். அவங்கள ரொம்ப பிடிக்கும். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா மேக்கப் போடணும், அதுக்கப்புறமா நல்லா ஃபோட்டோ எடுத்து எதில் போடணும்? ஸ்டேட்டஸில் வைக்கணும். சில பேர் வைக்கிறாங்க 10 ஃபோட்டோ. அதாவது ஒரு புக்கு வரும் சின்ன வயசில், என்னென்னா எதையோ விரட்டிட்டு போகிற மாதிரி கார்ட்டூன் வச்சுக்கோங்களேன். புக்கை இப்படி எடுத்து ஒரு 100 பக்கத்தை இப்படி பண்ணால் அப்படியே ஓடுற மாதிரி வரும். ஸ்டேட்டஸும் அப்படி தான் வைக்கிறான். இப்போ இப்படி நடக்கும்போது அப்படி ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப்பும்
அதே இடத்துல தானே இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு இதில் கை கொஞ்சம் தூக்கி இருக்குது, ஒன்று கை கொஞ்சம் இறங்கி இருக்குது, ஒன்று இங்கே பார்க்குறாங்க, ஒன்று அங்கே பார்க்க, அதே இடம் அதே ஃபோட்டோ. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மனநோய் மாதிரி ஆயிடுச்சு. மனநோய் மாதிரி உண்மையிலே மனநோயாளி தான் அப்படி இருப்பான். அதுக்கப்புறம் சாப்பிட்றதெல்லாம் எல்லாம் இப்படி டேபிளுக்கு வந்தோடனே இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறான். மேலேருந்து ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்து நம்ம பாஸ்டரில் ஒரு பாஸ்டர் வைக்கிறாரு. பாஸ்டர் நம்ம பாஸ்டர் நினச்சிடாதீங்க. ஒரு பாஸ்டர் ரெகுலராக வீட்டில் சமைக்கிறது, அதுக்கப்புறமா ஹோட்டலில் குடும்பமாக போய் சாப்பிட்றது எல்லாத்தையும் மேலே இருந்து ஃபோட்டோ எடுத்து, நான் இதெல்லாம் இன்னைக்கு ப்ரைவேட் லைஃப், பர்சனல் லைஃப், ப்ரைவேட் லைஃப், அதை இவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணுறோமே, அந்த அறிவு கூட இல்லாமல் மழுங்கி போச்சு பெரியவங்களுக்கு கூட. ஒரு ஜன்னலில் கூட நம்ம கேட்டோன்னு என்ன பண்ணுறோம், இழுத்து விடுறோம். அங்கே எவன் நிற்கிறானோ இல்லையோ சொல்லுவோம், எவனாவது பார்த்துக்கிட்டு இருப்பான். எதுக்கு இழுத்து விடணும், நீ தான் எல்லாத்தையும் எதில் வைக்கிற, நமக்கு எதுக்கு கேட்டேன்னு, நமக்கு கதவு எதுக்கு, ஜன்னல் எதுக்கு, எல்லாத்தையும் திறந்து போட்டு எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துட்டு போட்டோம். அவ்வளோ அவ்வளோ தற்பிரியர்கள். அதாவது நான் வாழ்கிற வாழ்க்கையை பாரு, நான் வாழ்கிற வாழ்க்கையை பாரு, நான் எப்படி வாழ்கிறேன்னு பாரு, நான் என்ன சாப்பிட்றேன்னு பாரு, நான் எங்கெல்லாம் போகிறேன்னு பாரு, நான் என்னெல்லாம் ட்ரெஸ் பண்ணுறேன்னு பாரு, எல்லாத்தையும் பாரு. எல்லாத்தையும் அடுத்தவங்க பார்க்கணும். தற்பிரியர்கள். அதே மாதிரி பணப்பிரியர்கள் எல்லாத்தையுமே ஒரு கணக்கு, எல்லாத்துலேயும் ஒரு கால்குலேஷன். அதுக்கப்புறமா வீம்புக்காரர்கள், சந்தோஷ பிரியர்கள், ப்ளஷர் லவர்ஸ் ஆஃப் ப்ளஷர். நிறைய இன்னைக்கு ட்ராவல் பண்ணணும் இல்லையா? சில வீட்டில் சண்டை வருது. என்ன சண்டை? அவங்களெல்லாம் பாருங்க, எங்கள் வீட்டில் இல்லை, ஒன்று எங்கள் வீட்டு ஆளுங்களெல்லாம் பார்க்காதீங்க, பொதுவாக அவங்களெல்லாம் பாருங்க, லைஃப் என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க வாழ்க்கையை. நமக்கு எப்படி இருக்குது வாழ்க்கை? வீடே உலகம். அவங்க உலகம் ஃபுல்லாக போகிறாங்க. நமக்கு எப்படி இருக்குது? ஆமாம், கிச்சன், பெட்ரூம், படுக்கிறோம், இதுவே உலகமாக இருக்குது. குவார்ட்டர்லி லீவ் விட்டால் ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க, ஹாஃபலி லீவ் விட்டால் ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. நமக்கு ஆனுவல் லீவ் விட்டால் கூட எங்கேயோ நம்ம, ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் எங்கேயாவது பிரயாணங்கள் ஜாஸ்தியாக இருக்குன்றதும் ஒரு கடைசி காலத்தின் அடையாளம். பிரயாணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போங்களேன், இன்னைக்கு லீவுன்னு உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு, நீங்கள் 5 வருஷமாக எங்கேயும் போயிருக்க மாட்டீங்க, உங்கள் வீட்டில் குத்தி சரிடா போயிடலான்னு எங்கேயாவது போனால், எங்கே போனாலும் கார் விடவோ பைக் விடவோ இடம் இல்லாமல் காத்திருந்து, ஏன்னா எல்லாரும் எங்கேயாவது கிளம்பி போய் எங்கேயாவது ஃபோட்டோ எடுத்து, இல்லையா, லவர்ஸ் ஆஃப் ப்ளஷர். இப்படி இருக்கும்போது தேவன் எதிர்பார்க்கிற அந்த கட்டுப்பாடும், தேவன் எதிர்பார்க்கிற அந்த நெறிமுறைகளும் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். எதை இது எடுத்துரும் அப்படின்னா, இப்போ இதை ஏதோ எடுக்கும் இல்லை, நம்ம உடம்புல ஒரு ஒட்டுண்ணி இருந்துச்சுன்னா எதோ உறிஞ்சிரும், ரத்தத்தை உறிஞ்சிரும். ரத்தம் நமக்கு தேவை, ஆனால் மூட்டை பூச்சி இருந்துச்சுன்னா எது ரத்தத்தை எடுத்துரும்? மூட்டை பூச்சி ரத்தத்தை எடுத்துரும். நம்ம ஆக்சுவலாக யாரை விரும்புகிறவர்களாக நம்ம இருக்கணும்? தேவனை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் தேவனை விரும்புகிற அந்த அன்பு இருக்குல்ல, அந்த சந்தோஷம், அது எல்லாத்தையும் எது எடுத்துருது? தற்பிரியம். நம்ம மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு, பணத்தின் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு, பிரயாணங்கள் மேலேயும் சந்தோஷங்கள் மேலேயும் அந்த அந்த அற்ப இன்பத்தை அனுபவிக்கிறோம்ல, அதன் மேலே நம்ம வச்சிருக்கிறப்பா, இதெல்லாம் தேவன் மேலே நம்ம வைக்க வேண்டிய அன்பை உறிஞ்சி ரத்தத்தை எடுக்கிற மாதிரி எடுத்துரு. இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிடுது. இப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும்? நாம் நிதானித்து அறியும் போது இதுவும் நம்ம கண்ணில் படும். நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கணும், தேவன் மேலே அன்புடையவர்களாக இருக்கணும். தேவன் மேலே அன்புடையவர்களாக இருக்கணும். அப்போ தேவனை நாம் நேசிக்க வேண்டும். கடைசி காலத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? இதெல்லாம் எங்கே எப்படிப்பட்ட, இன்னொன்று என்னென்னா, பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கணும். பக்தியின் வேஷம் இருக்கும், சர்ச்சுக்கு தான் போவாங்க, ஜபந்தான்,
கைத்தட்டல், பாட்டு பாடல் எல்லாம் இருக்கும். ஆனால் உள்ள என்ன இருக்காது? அந்த வல்லமை, ஆவியானவர் கொடுக்கிற அந்த வல்லமை இருக்காது. வல்லமையற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. எங்க வல்லமை இருக்காதுன்னா, தேவன் இல்லாத இடத்தில் தேவ வல்லமை இருக்காது. வெறுமன காலியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது நம்ம தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க முடியாது. அப்போ நம்ம உண்மையிலேயே ஆண்டவரோடு ஒப்புரவு ஆகிறோம் அப்படின்னா எதையெல்லாம் எதிர்த்து நம்ம போராடுவோம்? ஆவியானவரின் வல்லமையை கொண்டு இந்த பணப்பிரியம், அதுக்கப்புறமா தற்பிரியம், அதுக்கப்புறமா சந்தோஷ பிரியம், இதெல்லாம் எடுத்து நம்ம ஆவி போராடும். இதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி தள்ளணும் நம்ம ஆவி. எது மாத்திரம்தான் பிரதானமாக தெரியும், எதில் மாத்திரம்தான் இன்பம் இருக்குதுன்னு தெரியும். தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான் பிரதானம், அதில் மாத்திரம்தான் சந்தோஷம், அதில் மாத்திரம்தான் இன்பம், நித்திய இன்பம் என்பதை நம்ம ஆவி உணர்ந்து கொள்ளும். கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸில் ட்ராவல் ஆகி நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களை நாம் எண்ணி பார்ப்போம். எவ்வளவாய் வேதம் வாசித்தோம், எவ்வளவாய் நம்ம ஜெபித்தோம், எவ்வளவாய் செய்திகளை கேட்பதில் நாம் இன்பம் கொண்டோம், வசனங்களை எவ்வளோ அருமையாக தியானித்தோம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை எடுத்து வாசித்தோம், எல்லா மீட்டிங்க்கும் ஓடணும் இல்லையா? அந்த ஆதி அன்பு எங்கே? இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் கேட்குற ஒரு கேள்வி, என் மீது இருந்த ஆதி அன்பு எங்கே? அப்போ நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம். அந்த அன்பு இன்னைக்கு நமக்கு இல்லை. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேருந்து தேவன் எங்கே நம்ம வர வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ஆதி அன்பு, அவரோடு கூட நெருக்கமான ஒரு ஐக்கியத்திலும் உறவிலும் நாம் இருந்தோம் அல்லவா ரட்சிக்கப்பட்ட போது? அதே நிலைக்கு, அதே இடத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு வசனத்தை மாத்திரம் கடைசியாக நம்ம வாசித்து முடிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற சரி, ஒருவர் மேல ஒருத்தர் வைத்திருக்கிற அன்புல பெருக வேண்டும், மற்றவர்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பிலும் பெருக வேண்டும் இல்லையா? அப்போ அன்பில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பெருக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பு பெருக வேண்டும். ஏன் இந்த அன்பு பெருக வேண்டும்? ஏன் பெருகணும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் 13ஆவது வசனத்தில் இருக்கு. அப்போ நம்ம இருதயத்தை கண்டிஷன் பண்ணோம். அவர் பரிசுத்தவான்களோடு கூட வரும்போது, பிதா முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கரைதிரையற்ற பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். அப்போ பரிசுத்தம் எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது. பரிசுத்தம் எங்க இருந்து வருது? எதனால வருது அப்படின்னா அன்பின் பெருக்கத்தினால் வருகிறது. 2 காரியம். ஒன்று, தேவனை நாம் அதிகமாக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2வது, பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இப்படி அன்பு நம்ம இடத்துல இருந்து புறப்பட்டு செல்லும் போது, பிதாவின் முன்பாக நாம் சென்று நிற்கும் போது பரிசுத்தமுள்ளவர்களாக, கரைதிரை பிழையற்ற பரிசுத்தர்களாக நாம் ஒரு குற்றமற்றவர்களாய் நிற்க முடியும். எப்போ தேவனை நம்ம அதிகமாக நேசிப்போம்? ஒரு ரீசன் இருக்கணும்ல. எதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணவங்கள ரொம்ப பிடிக்கும் நமக்கு இல்லை? நம்ம செய்கிற தப்பை என்றைக்குமே சுட்டி காட்டாதவர்களை ரொம்ப பிடிக்கும். நமக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தவங்கள ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் வாங்கிட்டு எங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவார் அப்படின்னா அவங்கள என்ன பண்ணணும்? ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு கொடுத்துருவாங்க, ரொம்ப பிடிக்கும். நமக்கு ஏதாவது செய்கிறவர்கள், நம்ம மீது கருசனை உள்ளவர்கள், அன்புடையவர்கள், நமக்காக எப்பொழுதும் நம்மை நினைவில் எங்கே போனாலும் நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரை நமக்கு ரொம்ப பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை
கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அவர் செய்த எல்லாவற்றையும் இந்த பூமியில் வாழும்போது நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதனுடைய ஆழம், அதனுடைய ஆழமும் அதனுடைய மதிப்பும் இந்த பூமியில் வாழும்போது நமக்கு முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எவ்வளவு அவர் நம்மை நேசித்தார். ஒரு ஆண்டவர் எதுக்கு பூமியில் மனுஷனாக பிறக்க வேண்டும்? ஆண்டவர் எதற்காக அடிக்கப்பட வேண்டும்? ஏன் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வந்து பிறக்கணும்? நம்மளை எவ்வளோ நேசித்திருந்தால் பாவத்திலிருந்து நம்மளை மீட்கும்படியாக, பாவ கணக்கெல்லாம் இல்லாமல் ஆக்கும்படியாக சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்திருப்பார். அண்டு நம்மளை எவ்வளவு மன்னித்திருக்கிறார், நம்மளை எவ்வளவு மன்னித்திருக்கிறார். நாம் செய்த பாவங்களை இங்கே இந்த ரூம்குள்ளே, இந்த சர்ச்சில் இப்போ அமர்ந்திருக்கவங்க கிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியுமா? நம்ம செய்த பாவங்கள், நம்ம எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு மன்னிச்சார் என்பதை யார்கிட்டயா ஷேர் பண்ண முடியுமா? எல்லாத்தையும் எவ்வளவு இருக்குன்றத சொல்லலை, எவ்வளவு மோசமானதை கேடுகட்ட பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். ஷேர் பண்ண முடியுமா? ஓப்பனாக பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட பாவங்கள். அண்ட் எத்தனை பாவங்களை எத்தனை முறை நாம் மீறி இருக்கிறோம். எல்லாவற்றையும் தேவன் நமக்கு மன்னித்திருக்கிறார். அப்போ நம்ம மீது அவர் வைத்திருக்கும் அன்பு எல்லையில்லா அன்பு. அதுக்கு வந்து பவுண்ட்லெஸ் லவ், அதுக்கு எல்லையே கிடையாது. நம்ம பாவத்தை அவர் மன்னித்தது எவ்வளோ பெருசு அப்படின்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அதை அந்த டிஸ்டன்ஸை மெஷரே பண்ண முடியாது. கிழக்குனா போயிட்டே இருக்கும் கிழக்கு, அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. மேற்கு போய்கொண்டே இருக்கும், அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. அப்போ மன்னித்து விட்டார் மாத்திரமல்ல, மறந்தும் விட்டார். நமக்கெல்லாம் அது வர்றது கஷ்டம். மன்னிச்சிறது கூட மன்னிச்சிருவோம், மறக்கிறது கஷ்டம். அப்போ தேவன் நமக்கு பண்ண காரியங்கள் எவ்வளோ பெரிதான காரியங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு மன்னிச்சது மாதிரியே நீயும் என்ன பண்ணிடு, அடுத்தவங்களுக்கு மன்னிச்சிரு. அடுத்தவங்க பாவத்தை மன்னியாது இருந்தால் பிதா உன்னுடைய பாவங்களையும் மன்னியாது இருப்பார். அப்போ நம்ம இந்த கடைசி நாட்களின் நிமிஷங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லா வருகையின் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்து விட்டோம். இன்னும் ஒன்று தான் பார்க்கல, இயேசு கிறிஸ்துவின் வருகையை மாத்திரம் தான் நம்ம பார்க்கல. மீதி எல்லாவற்றையும் நாம் பார்த்து விட்டோம். அதனால் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்னும் காலத்தை தேவன் கொடுப்பார், தாமதிப்பார், அவர் வருகை தாமதிக்கும் என்று நமக்கு நாமே சொல்லிக்கொண்டு நம்மை நாம் வஞ்சித்து கொண்டு இராதபடிக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் நம்மை நிதானித்து அறிய வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். பைபிள் வாசிக்கிற வசனம் எல்லாம் நமக்காக எழுதப்பட்டது தான். அதில் ஏதாவது குற்றப்படுத்துதுன்னா அது நமக்காகன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும், உடனே சரி செய்து கொள்ள வேண்டும். செய்யும்போது தேவனுடைய சமூகத்தில் நியாய தீர்ப்பில் போய் நிற்கும்போது நம்ம ரெக்கார்டு கிளீனாக இருக்கும். நம்மகிட்ட அவர் குறை கண்டுபிடிப்பதற்கு ஒன்றும் இருக்காது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.